இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். டெல்லியில் இருந்துதான் அனைத்தும் முடிவாகிறது என்பது இபிஎஸ் டெல்லி பயணம் மூலம் உறுதியாகி உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்லி வந்தோம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்க விவரங்களை இது செய்தியாளர் செலினா அவருக்கு கேட்கலாம். வணக்கம் செலினா. விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக தொண்டர்களுக்கு ஒரு மாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியை உறுதி செய்திடும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் நம்மை அழைக்கிறது என்றும் ஜனநாயகத்தின் அறப்போர் களத்திற்கு கொள்கை வீரர்களாகிய திமுக அணிவகுக்கும் நேரம் இது என்றும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தி தேர்தல் பணிகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெற்றி நிச்சயம். அதற்கான இலக்கை அடைவதற்கு எந்த சமரசமின்றி இதற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதை முதலமைச்சர் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் 2024 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிவகுக்கும் டெல்லி அணிக்கும் தேர்தல் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறேன் என்றும் தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபித்தது போலவே டெல்லி இருந்துதான் எல்லா முடிவும் செயல்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லி இருப்பது எதற்காக என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வழங்க தருவதற்காகவா அல்லது தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் மூடப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டுமா என்று வலியுறுத்துவதற்காகவா டெல்லி சென்றிருக்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கா என்ற கேள்வியும் அதே போல சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா இல்லவே இல்லை எனவும் தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு எரிந்தால் என்ன எரியாவிட்டால் எங்களுக்கு என்ன என்ற மனநிலையுடன் எதிர்க்கட்சி தலைவர் தங்களின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி சென்றிருப்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்பவம் ஏற்படும் என்றும் இந்த நிலையில்தான் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் தமிழ்நாடு ஒரு நாளும் என்ன பாடு வேண்டி இருக்கும் என்பதை உணர்ந்து தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லி ஆதிக்கத்தையும் அதன் அடிமையாக இருக்கக்கூடிய கூட்டத்திற்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் சுயநலத்திற்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைத்து விடுவார்கள் என்றும் மக்கள் அறிவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதை மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக எடப்பாடி பழனிசாமியும் அதே போல அதிமுகவையும் விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய தேர்தல் என்பது தொடர்ந்து நாம் வெற்றிக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதுபோல தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். தேர்தல் களம் என்பது நிச்சயம் வெல்வோம் என்பதை உறுதி ஏற்க வேண்டும். உடன்பிறப்புகளாகிய உங்களின் அயராத உழைப்புகளில் மீண்டும் நாம் வருவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். டெல்லியில் இருந்துதான் அனைத்தும் முடிவாகிறது என்பது இபிஎஸ் டெல்லி பயணம் மூலம் உறுதியாகி உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்லி வந்தோம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்க விவரங்களை இது செய்தியாளர் செலினா அவருக்கு கேட்கலாம். வணக்கம் செலினா. விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக தொண்டர்களுக்கு ஒரு மாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியை உறுதி செய்திடும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் நம்மை அழைக்கிறது என்றும் ஜனநாயகத்தின் அறப்போர் களத்திற்கு கொள்கை வீரர்களாகிய திமுக அணிவகுக்கும் நேரம் இது என்றும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தி தேர்தல் பணிகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெற்றி நிச்சயம். அதற்கான இலக்கை அடைவதற்கு எந்த சமரசமின்றி இதற்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு விசஸ் டெல்லி என்பதை முதலமைச்சர் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் 2024 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிவகுக்கும் டெல்லி அணிக்கும்
தேர்தல் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறேன் என்றும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்வதை நிரூபித்தது போலவே டெல்லி இருந்துதான் எல்லா முடிவும் செயல்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லி இருப்பது எதற்காக என்று கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வழங்க தருவதற்காகவா அல்லது தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் மூடப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டுமா என்று வலியுறுத்துவதற்காகவா டெல்லி சென்றிருக்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கா என்ற கேள்வியும், அதே போல சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா? இல்லவே இல்லை எனவும், தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு எரிந்தால் என்ன, எரியாவிட்டால் எங்களுக்கு என்ன என்ற மனநிலையுடன் எதிர்க்கட்சி தலைவர் தங்களின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி சென்றிருப்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்பவம் ஏற்படும் என்றும், இந்த நிலையில்தான் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் தமிழ்நாடு ஒரு நாளும் என்ன பாடு வேண்டி இருக்கும் என்பதை உணர்ந்து தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லி ஆதிக்கத்தையும் அதன் அடிமையாக இருக்கக்கூடிய கூட்டத்திற்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் சுயநலத்திற்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைத்து விடுவார்கள் என்றும் மக்கள் அறிவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதை மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக எடப்பாடி பழனிசாமியும் அதே போல அதிமுகவையும் விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய தேர்தல் என்பது தொடர்ந்து நாம் வெற்றிக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதுபோல தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். தேர்தல் களம் என்பது நிச்சயம் வெல்வோம் என்பதை உறுதி ஏற்க வேண்டும். உடன்பிறப்புகளாகிய உங்களின் அயராத உழைப்புகளில் மீண்டும் நாம் வருவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.